ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ளோரன் டேங்க் வந்து பிளான்டட் டேங்கா மாற்ற போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரோலெக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டும் வைக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஒரு 5, 6 ஸ்டோன் இருந்தால் ஓகே தான். அதுக்கப்புறமா 2 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் நான் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து உங்களுக்கு அமேசான் ஸ்வாடு, இன்னொன்று வந்து என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கீழே போகிறதுக்கு ப்ரௌன் கலர் கிராவல்ஸ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து சாயில் இல்லை, கிராவல்ஸு. நம்மக்கிட்ட இருந்த ட்ரிஃப்ட் டோன் யூஸ் பண்ணி நம்ம வந்து செட்டப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோன் எல்லாம் வச்சு நம்ம டேங்க்ல வந்து எப்படி நம்ம பிளான்ட் செட்டப் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருந்த இந்த ஹைடிங் ஸ்பாட்டை நான் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பிளான்ட் செட்டப் பண்ண போகிறேன். எல்லா கல்லுக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிஃப்ட் வர மாரி நம்ம செட்டப் பண்ணியாச்சு. இந்த 2 ஃபீட் டேங்க்ல நம்ம ஃப்ளோரான் மட்டும் இருக்கிறனால, நம்ம செட்டப் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருந்துச்சு. அதே மாரி நம்ம வந்து ஃப்ளோரான் வந்து அடிபடாத மாரி செட்டப் பண்ணியாச்சு. டேங்க்ல கிராவல் போட ஆரம்பிச்சாச்சு. நம்ம கிராவல் போட்டதுக்கு அப்புறமா நம்ம டேங்கோட லுக் இப்படி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் கொண்டு வந்த பிளான்ட் எல்லாம் நட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமா. நெறைய பேர் சொல்வீங்க, ஃப்ளோரான் மீனுக்கு வந்து கிராவல்ஸ் எல்லாம் போடக்கூடாது, அது முழுங்கிரும் அப்படின்னு. கரெக்ட் தான். நம்ம போடுற கிராவல்ஸ் வந்து மீனோட வாயை விட பெருசா இருந்துச்சுன்னா, அது முழுங்க ட்ரை பண்ணாலும் அது வாய்க்குள்ள போகாது. பாருங்க இந்த மாரி தான். செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபில்டரையும் ஆன் பண்ணி விட்டேன். இதுதான் நம்ம ரோலெக்ஸ்க்கு பண்ண புது செட்டப்பு. பாருங்க, பார்க்குறதுக்கு செம்மையா இருக்கு. டேங்க் ஃபுல்லா செட்டில் ஆனதுக்கப்புறமா பாருங்க, அடுத்த நாள் நான் எடுத்த வீடியோ இது. பார்க்குறதுக்கு செம்ம கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.